கற்பனை கூட பண்ணி பார்க்க மாட்டீர்கள். சும்மா 24 மணி நேரத்தில் 10 மணி நேரம் செல்ஃபோனை நோண்டிடுறீங்களா? ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். நல்ல மதிப்பெண்கள் பெற்று அமெரிக்காவுக்கு போகிறதுக்குரிய பரீட்சையெல்லாம் எழுதி பாஸ் பண்ணிட்டான். அவனை விட குறைச்ச மார்க் வாங்கினவனு இவனு இன்டர்வியூக்கு போகிறாங்க. எதுக்கு? விசாவுக்கு. மார்க் குறைச்சி வாங்கினவனுக்கு கிடைக்குது, இவனுக்கு கிடைக்கல. 2வது தடவை அப்ளை பண்ணுறான், கிடைக்கல, ரிஜெக்ட் ஆகுது. படாத பாடுபட்டு ஒரு அதிகாரிகிட்ட போய், எதுக்கு சார்? நான் படிக்கிறதுக்கு போகிறேன், நல்ல ஒரு காலேஜில் இடம் கிடைச்சிருக்கு, என்ன ஏன் சார்? அவன் சொல்கிறான், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ராக்கிங் சிஸ்டத்தில் உன் ஃபோன் நம்பரை போட்டால் நீ உன் நேரத்தை எப்படி செலவு பண்ணுறேன்னு தெரியுது. நீங்களே போய் உங்கள் ஃபோனில் எடுத்து டிஜிட்டல் வெல்பீயிங் போய் ஒரு நாளைக்கு எவ்வளோ பார்த்துருக்கோன்னு பாரு. எத்தனை மணி நேரம் காமிக்கணும், உனக்கு மயக்கம் வந்துடும். பாதி நேரம் பார்க்கக்கூடாதே நீ பார்த்துட்டு இருக்கடா. நீ நாட்டுக்கு அங்கே போனேன்னா அங்கே இருக்கிறவனையும் கெடுத்துருவா, அதனால உனக்கு விசா தரலாங்கிறான். கற்பனையில் நினச்சி பார்த்துருப்பீங்களா? அப்படி 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். பாய்ஸ் லாக்கர் ரூம், பேர் என்ன? பாய்ஸ் லாக்கர் ரூம் அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிக்கிறான் டெல்லியில். இப்போ நடந்ததுங்க. இதெல்லாம் பார்க்க மாட்டீங்க நீங்க. அத்துணை அசிங்கங்களும் அதில் அரங்கேறுகின்றன. உங்களுடைய ஆசிரியர்களும் பெற்றோர்களும் உங்களிடம் சொல்ல தயங்குவதை ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியாக நடந்த உண்மை சம்பவங்களை வைத்து உங்களை நல்வழிப்படுத்த வேண்டும். எதிர்காலத்திலே உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்றேன். இதெல்லாம் வேற எவனும் சொல்ல முடியாது. அத்துணை அசிங்கங்களும் அரங்கேறுகின்றன. காவல்துறை விசாரித்த வழக்கு பொள்ளாச்சி சம்பவத்தை போல ஒரு சம்பவம் அரங்கேறி விடுமோ? எப்ப? 11, 12வது படிக்கிற பிள்ளைங்க. நல்லா கேட்டுங்க பேரண்ட்ஸ், எதுக்கு உங்களை எல்லாம் கூப்பிடுறாங்கன்னு தெரிஞ்சுங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து விடுமோ? அதில் போடுற ஒரு மெசேஜ், ஒரு ஸ்கிரீன்ஷாட் லீக் ஆயிடுச்சு. அதில் காவல்துறை விழித்து கொண்டது. அதில் இருந்தது சொன்னா நீங்க மிரண்டுருவீங்க. சொல்ல விரும்பல என்ன எழுதியிருந்தான், என்ன நடக்க இருந்துச்சுன்னு. இரவோடு இரவாக 27 மாணவர்களை காவல்துறை காவல் நிலையத்திற்கு அள்ளி கொண்டு போய்விட்டார்கள். 54 பேர் பெற்றோர்கள் கண்ணீரும் கம்பளையுமாக காவல் நிலைய கதவுகளை காலை எழுந்தவுடன் தட்டுகிறார்கள். என் பொண்ணு போட்டோ பேப்பர்ல வந்துடக்கூடாது, என் பையன் பேர் வந்துடக்கூடாது, பாஸ்போர்ட் கிடைக்காது, வேலை கிடைக்காது, கல்யாணம் ஆகாது, கதறுகிறார்கள் பெற்றோர்கள். என்னன்னே தெரியாதவங்க. அத்தனைக்கும் காரணம் இந்த ஒரு அட்மின். நற்றாமரை குளத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரை கற்றாரை காமொருவர் கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம். நான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் இப்போ நடுப்புற இதை சொன்னேன் தெரியுமா? நல்ல மாணவர்கள், ஒழுக்கமுள்ள மாணவர்கள், நல்ல படிக்கிறவங்க 4 பேர் சேர்றது அன்னப்பறவையும் தாமரை பூவும் குளத்தில் சேர்ற மாதிரியா. அயோக்கிய பயலுங்க 2 பேர் சேர்றது காட்டில் அழுகி கிடக்கிற பிணத்தை காக்கா போய் கொத்தி திங்கிற மாதிரியா. நீ அன்னப்பறவையா இருக்கணுமா காக்காவா இருக்கணுமாங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும். உங்க பெற்றோர்களுக்கும் தெரியாது, உங்க ஆசிரியர்களுக்கும் தெரியாது நீங்க என்ன பண்றீங்கன்னு. உன் செல்போன், நத்திங் இஸ் சீக்ரெட் இன் தி டிஜிட்டல். ஃபர்ஸ்ட் நீங்க முதல் பாடம் என்ன தெரியுமா? நத்திங் இஸ் சீக்ரெட் இன் தி டிஜிட்டல். ஜெஃப் பெசோஸ் 8000 கோடிக்கு அதிபதி, அமேசானோட சீஃப், அவனுடைய வாட்ஸ்அப் உரையாடல் திருட்டு போய்விட்டது நண்பர்களே. நம்புகிறீர்களா? சுஜாந்த் சிங்னு ஒருத்தன் தற்கொலை பண்ணிட்டான், ஒரு ஆக்டர், நார்த் இந்தியாவில். அவனுடைய வாட்ஸ்அப்ல இருந்து எடுக்கப்பட்ட தகவல்கள் மூலமாகத்தான் எல்லா முக்கியமான நடிகர்களில் சில பேரை கூப்பிட்டு போதைப் பொருளில் அது சம்பந்தமாக விசாரணையே நடத்தினாங்க. எண்டு டு எண்டு என்கிரிப்ஷன் நம்ம நினைக்கிறோம். எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல போய் செய்தி சேருதோ அதில் என்கிரிப்ட் பண்ணி சேர்க்கறது கிடையாது. போட்டோலாம் அனுப்பிச்சிட்டு டெலிட் ஃபார் ஆல் கொடுத்துட்டேன்டி, பூனை கண்ணை மூடிட்டா உலகம் இருண்டு போச்சுற மாதிரி. தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு செல்போனை எடுக்கணும்னா ஸ்டாப், உடனே எடுக்காத. வள்ளுவர் என்ன சொன்னார் தெரியுமா? எல்லா பெரிய மனிதர்களும் எப்படி பெரிய மனிதர்கள் ஆனார்கள், ஏன் இதை சொன்னார்கள்? அவர்கள் அப்படி வாழ்ந்திருந்தால் தானே சொல்ல முடியும். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியராக பெறின். நினைச்சது நினைச்ச மாதிரி ஒருத்தன் பெறுவான், நினைக்கிறவன் சரியான ஆளா இருந்தா. காண முயலைத அம்பிலும் யானை பிழைத்த வேலேந்தல் அரிது. காட்டுக்கு போய் கூட முயலை குறி வைக்காதரா, யானையை குறிவை. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அந்த வேளம் உன்னுடைய வேலுக்கு வீழ்ந்தே தீரும். அப்ப நினைக்கிறத பெருசா நினைன்னு ஏன் சொல்றப்ப நீங்க எல்லாரும் உட்காந்துருக்கீங்க.
இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. 100க்கு 100 வாங்குறவங்க, 100க்கு 90 வாங்குறவங்க, 100க்கு 50 வாங்குறவங்க, 60 வாங்குறவங்க. பின்னாடி உட்காந்துருக்கிற பெற்றோர்களையும் டிஃப்ரெண்ட் லைஃப் மேடையில் இருக்கிறவர்கள் நான் உட்பட ஒவ்வொருவரும் இன்று இருக்கின்ற உங்களுடைய இந்த நிலைக்கு காரணம் உங்களுடைய மனமே. நான் சொல்ல, புத்தர் சொல்றார், உலகத்தில் பிறந்த ஜீவராசிகளிலேயே மிகப்பெரிய ஜீவராசி மனிதன். மனிதனுக்கு அந்த உயர்வை தருவது அவனுடைய சிந்தனை தான், அவனுடைய எண்ணம் தான். சொல்றவன் மாமேதை அரிஸ்டாட்டில். ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான். மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். வால்டேர்ங்கிற ஒரு பெரிய எழுத்தாளர் சொல்றான், whatever a mind of a man can conceive and believe he can achieve. Napoleon Hill. When you really want something, the universe always conspire in your favor. அல்கமிஸ்ட்ங்கிற புத்தகத்தில் பவுலோ கவுலோ சொல்றாரு, உனக்கு கண்டிப்பா ஒன்று வேணும்னு நீ நினைச்சிட்டேன்னா இந்த உலகமே சேர்ந்து உனக்கு உபத்திரவம் செய்யாதரா, உதவி செய்யுங்கிற. பாருங்களேன், மணிவண்ணன் சார் இப்படி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி இப்போ என்ன அஸ்வின்லாம் அழைச்சிட்டு வந்து இங்கே பேச விடுறாருன்னா எதுக்கு பேச விடுற? ஆடிங் ஃபியூல் டு த ஃபயர். என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு தவித்து நிற்பவர்கள் என்ன செய்ய வேண்டும், நம்மளால முடியாதா முடியுமா என்பதற்கு ஒரு விளக்கம், ஒரு வெளிச்சம் தருவதற்காகத்தான். இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? My dear students, the golden key to remember is the sole author of your success is your mind. If you master your thoughts, you master your mind. When you master your mind, you master your life. When you master your life, you master your destiny. உங்களுடைய சிந்தனையிலே கவனம் வையுங்கள். அவைகள்தான் எண்ணங்களாக மாறுகின்றன. உங்களுடைய எண்ணங்களிலே கவனம் வையுங்கள். அவைகள்தான் சொற்களாக மாறுகின்றன. உங்களுடைய சொற்களிலே கவனம் வையுங்கள். அவைகள்தான் செயல்களாக மாறுகின்றன. உங்களுடைய செயல்களிலே கவனம் வையுங்கள். அவைகள்தான் பழக்கங்களாக மாறுகின்றன. உங்களுடைய பழக்கங்களிலே கவனம் வையுங்கள். அவைகள்தான் உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்றன. 4 மணிக்கு எந்திரிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். நான் சொல்லுவது உண்டு, நீ வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் தயவு செய்து நேரத்தை வீணாக்காதே. ஏன் தெரியுமா? ஒரு மனிதன் வாழ்க்கையில வெற்றி பெற்றானா இல்லையா என்பதை நேரத்தை வைத்துதான் முடிவு செய்கிறது இந்த உலகம். அதை எப்படி நீ உபயோகப்படுத்தினாய் என்பதை வைத்துத்தான். காலையிலே படுக்கையை விட்டு சீக்கிரமாக எழுந்திருப்பவர்கள் தோற்றதாக உலக சரித்திரத்தில் இடமில்லை. தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்றது உண்டு, 3 மணிக்கு எழுபவன் முனிவன், 4 மணிக்கு எழுபவன் ஞானி, 5 மணிக்கு எழுபவன் அறிஞன், 6 மணிக்கு எழுபவன் மனிதன், 7 மணிக்கு எழுபவர்கள் எருமைம்ப. நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னு தெரியாது எனக்கு. யோசித்து பாருங்க. ஓட்டப்பந்தய மைதானத்தில் ஒருத்தன் வந்து கரெக்டா ஸ்டார்ட் ஆனான்னாக்க அவன் வெற்றி கோட்டை சீக்கிரம் கிடப்பானா இல்லையா? யோசித்து பாருங்க. இதுதான் வாழ்க்கையினுடைய சூட்சுமமே. ஆனா இப்ப என்ன செய்யறோம்? ராத்திரி போகும்போதே செல்போனோட ரூம்குள்ள, வெளியில காலையில எந்திரிச்சோன்னு அப்படியே செல்போனை தேட வேண்டியது. இல்லைனாக்கா ஓசோனில் ஓட்ட விழுந்துரும், உக்ரைனில் விழுகிற குண்டுங்க விழுந்துரும், வாங்கி கொடுக்கலன்னா அம்மா அப்பாட்ட சண்டை. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க நல்லா. செல்போன் என்பது ஒரு வரம். அதை ஒழுங்காக உபயோகப்படுத்தினால். செல்போன் என்பது ஒரு சாபம். அதை நீங்கள் முறை தவறி உபயோகப்படுத்தினால். இதை ஏன் இப்படி சொல்றேன் தெரியுமா? ஒழுக்கக்கேடுகள் அத்துணைக்கும் காரணமாக அமைவது இன்றைய காலகட்டத்திலே செல்போன் தான். சமுதாய வீதியிலே நீ கைவீசி நடக்கும் போது நீ மட்டும் தனியாக நடப்பதாக ஒருபோதும் நினைத்து விடாதே. 5000 ஆண்டுகள் மரபார்ந்த இந்த இந்திய தேசத்தினுடைய பெருமையும், பல்லாயிரம் ஆண்டுகள், பல கோடி ஆண்டுகள் பெருமை வாய்ந்த இந்த தமிழ் மண்ணினுடைய பெருமையும், உங்களுடைய மூதாதையர்களினுடைய தியாகமும், பெற்றோர்களினுடைய உழைப்பும், ஆசிரியர்களுடைய அறிவுரையும், உங்களுடைய ஒழுக்கமும் உங்களுடன் கூடவே வருகின்றன என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு, பண்பாட்டின் பயன் ஒழுக்கம் என்று நான் ஏன் சொன்னேன் தெரியுமா? ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. கற்பனை கூட பண்ணி பார்க்க மாட்டீர்கள். சும்மா 24 மணி நேரத்தில் 10 மணி நேரம் செல்போனை நோண்டிடுறீங்களா? ஒரு சம்பவத்தை சொல்றேன். நல்ல மதிப்பெண்கள் பெற்று அமெரிக்காவுக்கு போறதுக்குரிய பரீட்சையெல்லாம் எழுதி பாஸ் பண்ணிட்டான்.
அவனை விட குறைச்ச மார்க் வாங்கினவனு இவனும் இன்டர்வியூக்கு போகிறாங்க. எதுக்கு? விசாவுக்கு. மார்க் குறைச்சி வாங்கினவனுக்கு கிடைக்குது, இவனுக்கு கிடைக்கல. ரெண்டாவது தடவை அப்ளை பண்ணுறான், கிடைக்கல, ரிஜெக்ட் ஆகுது. படாத பாடுபட்டு ஒரு அதிகாரிகிட்ட போய், எதுக்கு சார்? நான் படிக்கிறதுக்கு போகிறேன், நல்ல ஒரு காலேஜில் இடம் கிடைச்சிருக்கு, என்ன ஏன் சார்? அவன் சொல்கிறான், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ராக்கிங் சிஸ்டத்தில் உன் ஃபோன் நம்பரை போட்டால் நீ உன் நேரத்தை எப்படி செலவு பண்ணுறேன்னு தெரியுது. நீங்களே போய் உங்கள் ஃபோனில் எடுத்து டிஜிட்டல் வெல்பீயிங் போய் ஒரு நாளைக்கு எவ்வளவு பார்த்துருக்கோன்னு பாரு. எத்தனை மணி நேரம் காமிக்கணும், உனக்கு மயக்கம் வந்துடும். பாதி நேரம் பார்க்கக்கூடாதே நீ பார்த்துட்டு இருக்கடா. நீ நாட்டுக்கு அங்கே போனேன்னா அங்கே இருக்கிறவனையும் கெடுத்துருவா, அதனால உனக்கு விசா தரலாங்கிறான். கற்பனையில் நினச்சி பார்த்துருப்பீங்களா? அப்படி 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். பாய்ஸ் லாக்கர் ரூம், பேர் என்ன? பாய்ஸ் லாக்கர் ரூம் அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிக்கிறான் டெல்லியில். இப்போ நடந்ததுங்க, இதெல்லாம் பார்க்க மாட்டீங்க நீங்க. அத்துணை அசிங்கங்களும் அதில் அரங்கேறுகின்றன. உங்களுடைய ஆசிரியர்களும் பெற்றோர்களும் உங்களிடம் சொல்ல தயங்குவதை ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியாக நடந்த உண்மை சம்பவங்களை வைத்து உங்களை நல்வழிப்படுத்த வேண்டும். எதிர்காலத்திலே உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்றேன். இதெல்லாம் வேற எவனும் சொல்ல முடியாது. அத்துணை அசிங்கங்களும் அரங்கேறுகின்றன. காவல்துறை விசாரித்த வழக்கு பொள்ளாச்சி சம்பவத்தை போல ஒரு சம்பவம் அரங்கேறி விடுமோ? எப்ப? 11, 12வது படிக்கிற பிள்ளைங்க. நல்லா கேட்டுங்க பேரண்ட்ஸ், எதுக்கு உங்களை எல்லாம் கூப்பிடுறாங்கன்னு தெரிஞ்சுங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து விடுமோ? அதுல போடுற ஒரு மெசேஜ், ஒரு ஸ்கிரீன்ஷாட் லீக் ஆயிடுச்சு. அதுல காவல்துறை விழித்து கொண்டது. அதுல இருந்தது சொன்னா நீங்க மிரண்டுருவீங்க. சொல்ல விரும்பல. என்ன எழுதியிருந்தான், என்ன நடக்க இருந்துச்சுன்னு. இரவோடு இரவாக 27 மாணவர்களை காவல்துறை காவல் நிலையத்திற்கு அள்ளி கொண்டு போய்விட்டார்கள். 54 பேர் பெற்றோர்கள் கண்ணீரும் கம்பளையுமாக காவல் நிலைய கதவுகளை காலை எழுந்தவுடன் தட்டுகிறார்கள். என் பொண்ணு போட்டோ பேப்பர்ல வந்துடக்கூடாது, என் பையன் பேர் வந்துடக்கூடாது, பாஸ்போர்ட் கிடைக்காது, வேலை கிடைக்காது, கல்யாணம் ஆகாது, கதறுகிறார்கள் பெற்றோர்கள். என்னன்னே தெரியாதவங்க. அத்தனைக்கும் காரணம் இந்த ஒரு அட்மின். நற்றாமரை குளத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரை கற்றாரை காமொருவர் கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம். நான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் இப்ப நடுப்புற இதை சொன்னேன் தெரியுமா? நல்ல மாணவர்கள், ஒழுக்கமுள்ள மாணவர்கள், நல்ல படிக்கிறவங்க 4 பேர் சேர்றது, அன்னப்பறவையும் தாமரை பூவும் குளத்துல சேர்ற மாதிரியா. அயோக்கிய பயலுங்க 2 பேர் சேர்றது, காட்டுல அழுகி கிடக்கிற பிணத்தை காக்கா போய் கொத்தி திங்கிற மாதிரியா. நீ அன்னப்பறவையா இருக்கணுமா காக்காவா இருக்கணுமாங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும். உங்க பெற்றோர்களுக்கும் தெரியாது, உங்க ஆசிரியர்களுக்கும் தெரியாது நீங்க என்ன பண்றீங்கன்னு. உன் செல்போன், நத்திங் இஸ் சீக்ரெட் இன் த டிஜிட்டல். ஃபர்ஸ்ட் நீங்க முதல் பாடம் என்ன தெரியுமா? நத்திங் இஸ் சீக்ரெட் இன் த டிஜிட்டல். ஜெஃப் பெசோஸ் 8000 கோடிக்கு அதிபதி, அமேசானோட சீஃப், அவனுடைய வாட்ஸ்அப் உரையாடல் திருட்டு போய்விட்டது நண்பர்களே. நம்புகிறீர்களா? சுஜான் சிங்னு ஒருத்தன் தற்கொலை பண்ணிட்டான், ஒரு ஆக்டர், நார்த் இந்தியாவில். அவனுடைய வாட்ஸ்அப்ல இருந்து எடுக்கப்பட்ட தகவல்கள் மூலமாகத்தான் எல்லா முக்கியமான நடிகர்கள் சில பேரை கூப்பிட்டு போதைப் பொருள்ல அது சம்பந்தமா விசாரணையே நடத்தினாங்க. எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் நம்ம நினைக்கிறோம். எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல போய் செய்தி சேருதோ அதுல என்கிரிப்ட் பண்ணி சேர்க்கறது கிடையாது. போட்டோலாம் அனுப்பிச்சிட்டு டெலிட் ஃபார் ஆல் கொடுத்துட்டேன்டி, பூனை கண்ணை மூடிட்டா உலகம் இருண்டு போச்சுற மாதிரி. தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு செல்போனை எடுக்கணும்னா ஸ்டாப், உடனே எடுக்காத. திங்க் அண்ட் தென் டச். யார்கிட்ட பேச போறோம், என்ன பேச போறோம், எதுக்காக செல்போனை எடுக்கிறோம்னு எடுத்து பேசிட்டு வை. இந்த 11, 12 படிக்கும் போதாவது. இல்லைன்னா அப்படியே நினைச்சோன்னு போர் அடிக்குன்னு செல்போன் எடுத்த, அம்மாட்ட பேசணும்னு நினைச்சிருப்ப, அப்பாட்ட பேசணும்னு நினைச்சிருப்ப, செல்போன் எடுப்ப, நோட்டிஃபிகேஷன் பெல் அடிக்கும், உடனே அது உள்ள போவ. வாட்ஸ்அப் போவ, வாட்ஸ்அப் குரூப் போவ, யூடியூப் போவ, ஃபேஸ்புக் போவ, இன்ஸ்டாகிராம் போவ. 2 மணி நேரம் சாப்பிட்ருக்கோம், அப்பாட்ட பேசியிருக்க மாட்டேன், அம்மாட்ட பேசியிருக்க மாட்டேன். இது எல்லாருக்கும் நடந்திருக்கும். இது ஏங்கிறதையும் சொல்றேன், செய்யாதன்னு சொல்றதுக்காக மட்டும் நான் வரல, சற்று விளக்கமாகவே உங்களிடம் நான் பேசுகிறேன். ஆப்பிள் போனை கண்டுபிடிச்ச ஸ்டீவ் ஜாப் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சொன்னான், ஆப்பிள் ப்ரூவ்டு, இங்கிலீஷும் புரிஞ்சுக்கிறீங்க அதனால இங்கிலீஷ்லேயே சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆப்பிள் ப்ரூவ்டு that a cell phone can change the world within 10 years.
Every once in a while, a revolutionary product comes along and it changes everything. My magical product, that is Apple phone, reshaped the culture, shaken up the industries, put computer in millions of packets and made it possible to know everything within a few tap on the screen. ஒரு தொடுதலின் மூலமாக உலகத்தை உள்ளங்கையில் கொண்டு வந்தது மட்டுமல்ல, உலக கலாச்சாரத்தையே புரட்டி போட்டு விட்டது. அது என்ன கலாச்சாரத்தை புரட்டி போடுறது? பெற்றோர்கள் புரிந்து கொள்ளுங்கள். இரவு 9 மணிக்கு மேல் போர்வைக்குள்ளே எரிகின்ற செல்போன் வெளிச்சத்தினால் பல குடும்பங்கள் இருளிலே மூழ்கிக் கொண்டிருக்கின்றன என்பதை காவல்துறை அதிகாரியாக நான் நன்கறிவேன். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், ஒரு டவர்ல ரவுடிஸ் ராத்திரி 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ள தகவல் பரிமாற்றம் நடக்குதுன்னு சொல்லி ரொம்ப பெரிய டேபிள் ஒர்க்கெல்லாம் பண்ணி, ஒரு டவர்னா பல கோடி பல லட்சம் ஃபோன் இருக்கும், ஒரு அட்ரஸை கண்டுபிடிச்சு ஒரு தீவிரவாதியை பிடிக்க போகிறோம். ராத்திரி 1 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும் இந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டே இருக்கான் டெய்லி அப்படின்னு நினச்சிட்டு போகிறோம். கமாண்டோ பீசிஸ்லாம் அழைச்சிக்கிட்டு அது போய் லேடிஸ் ஹாஸ்டலில் நிற்கிது. உள்ளே போனால் ஒரு பொண்ணு முக்காடு போட்டுக்கிட்டு அதை போர்வை போத்திக்கிட்டு அது பாட்டு பேசிகிட்டு இருக்கு. இப்படி நிமிந்து யூனிஃபார்மில் எங்களெல்லாம் பார்த்து அப்படியே மயக்கம் போட்டுருச்சு. சரி போகலான் போது உமன் டிஎஸ்பி கமலான்னு ஒருத்தங்க, சார் அந்த இன்னொரு என்கேஜ் ஆன நண்பரை பார்த்துடலாம் சார், அது இன்னொரு பாய்ஸ் ஹாஸ்டலில் போய் நிற்குமா வேண்டான்னு நான், ஆனால் பெண்கள் அறிவுள்ளவர்கள் இல்லவா, போய் பார்க்கலாம் சார் எதுக்குன்னாங்க. சரின்னு போய் பார்த்தா அவன் தீவிரவாதி. இந்த பொண்ணுக்கு அது தெரியாமல் பேசிட்டு எப்படி அமைதியாகிட்டீங்க பார்த்தீங்களா? என்ன ஆகும்? இப்போ அவனை பிடிக்கணும், இந்த பொண்ணோட கான்டாக்ட், அந்த பொண்ணை கொண்டு அழைச்சிட்டு வந்து நம்ம விசாரிக்கணுமா வேண்டாமா? அதிர்ந்து போவீர்கள். அதனால தான் சொல்கிறேன், எடுக்கணும்னா என்ன செய்யணும்? முகநூலிலே முகம் தெரியாதவர்களுடன் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். ஃபேஸ்புக்கில் ஆப்போசிட்டில் இருக்கிறவன் ஆம்பளையா பொம்பளையானே தெரியாது உனக்கு. நிஜ உலக ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள என்னவெல்லாம் செய்வீர்களோ, இந்த நிழல் உலக ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள அத்துணையும் செய்து ஆக வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்பதை பெற்றோர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பிள்ளைங்க என்ன செய்யுதுன்னு பாருங்க. கடலுக்கு அழைச்சிட்டு போனாக்க பெரிய பிள்ளையா இருந்தால் கூட கடலால் காலை தொடும்போது பிடிச்சிக்கிறீங்களா கையை? ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுக்க வேண்டான்னு சொன்னால் 10வது 11வது 12வது வாங்கி கொடுக்குறீங்களா, வேறு வழியே இல்லைன்னு. அப்போ என்ன செய்கிறீங்கன்னு பார்க்குற யோகிதை நமக்கு வேணும்ல. ஏன் இப்படி சொல்கிறேன் தெரியுமா? யோகிதை என்னெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் மிரண்டு போயிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாதுங்கிறதா அவங்களுடைய பலமே. நேரிலே பேசுவதற்கு சங்கோஜப்படுகின்ற எதையும் செல்போனிலே பகிர்ந்து கொள்ளாதீர்கள். வினைக்குரிமை நாடிய பென்றே அவனை அதற்குரிய நாகச் செயல் முயுவ விளக்க உரே. ஒருவன் ஒரு தொழிலைச் செய்வதற்கு உரியவனாக இருப்பதை ஆராய்ந்த பிறகு அவனை தத்தொழிலுக்கு உரியவனாகும்படி செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரே. ஒருவனை ஒரு பதவிக்கு உரியவனாக நியமித்த பிறகு அப்பதவிக்கு உரிய செயல்களை அவனே செய்யுமாறு விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரே. ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு ஏற்றவனா என்பதை ஆராய்ந்து அறிந்த பிறகே அவனை அந்தச் செயலில் ஈடுபடுத்த வேண்டும். வினைக்குரிமை நாடிய பென்றே அவனை அதற்குரிய நாகச் செயல் முயுவ விளக்க உரே. ஒருவன் ஒரு தொழிலைச் செய்வதற்கு உரியவனாக இருப்பதை ஆராய்ந்த பிறகு அவனை தத்தொழிலுக்கு உரியவனாகும்படி செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரே. ஒருவனை ஒரு பதவிக்கு உரியவனாக நியமித்த பிறகு அப்பதவிக்கு உரிய செயல்களை அவனே செய்யுமாறு விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரே. ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு ஏற்றவனா என்பதை ஆராய்ந்து அறிந்த பிறகே அவனை அந்தச் செயலில் ஈடுபடுத்த வேண்டும். வினைக்குரிமை நாடிய பென்றே அவனை அதற்குரிய நாகச் செயல் முயுவ விளக்க உரே. ஒருவன் ஒரு தொழிலைச் செய்வதற்கு உரியவனாக இருப்பதை ஆராய்ந்த பிறகு அவனை தத்தொழிலுக்கு உரியவனாகும்படி செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரே. ஒருவனை ஒரு பதவிக்கு உரியவனாக நியமித்த பிறகு அப்பதவிக்கு உரிய செயல்களை அவனே செய்யுமாறு விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரே. ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு ஏற்றவனா என்பதை ஆராய்ந்து அறிந்த பிறகே அவனை அந்தச் செயலில் ஈடுபடுத்த வேண்டும். வினைக்குரிமை நாடிய பென்றே அவனை அதற்குரிய நாகச் செயல் முயுவ விளக்க உரே. ஒருவன் ஒரு தொழிலைச் செய்வதற்கு உரியவனாக இருப்பதை ஆராய்ந்த பிறகு அவனை தத்தொழிலுக்கு உரியவனாகும்படி செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரே.
ஒருவனை ஒரு பதவிக்கு உரியவனாக நியமித்த பிறகு அப்பதவிக்கு உரிய செயல்களை அவனே செய்யுமாறு விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு ஏற்றவனா என்பதை ஆராய்ந்து அறிந்த பிறகே அவனை அந்தச் செயலில் ஈடுபடுத்த வேண்டும். வினைக்குரிமை நாடிய பின்றே அவனை அதற்குரிய நாகச் செயல் முயுவ விளக்க உரை. ஒருவன் ஒரு தொழிலைச் செய்வதற்கு உரியவனாக இருப்பதை ஆராய்ந்த பிறகு அவனை தத்தொழிலுக்கு உரியவனாகும்படி செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவனை ஒரு பதவிக்கு உரியவனாக நியமித்த பிறகு அப்பதவிக்கு உரிய செயல்களை அவனே செய்யுமாறு விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு ஏற்றவனா என்பதை ஆராய்ந்து அறிந்த பிறகே அவனை அந்தச் செயலில் ஈடுபடுத்த வேண்டும். வினைக்குரிமை நாடிய பின்றே அவனை அதற்குரிய நாகச் செயல் முயுவ விளக்க உரை. ஒருவன் ஒரு தொழிலைச் செய்வதற்கு உரியவனாக இருப்பதை ஆராய்ந்த பிறகு அவனை தத்தொழிலுக்கு உரியவனாகும்படி செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவனை ஒரு பதவிக்கு உரியவனாக நியமித்த பிறகு அப்பதவிக்கு உரிய செயல்களை அவனே செய்யுமாறு விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு ஏற்றவனா என்பதை ஆராய்ந்து அறிந்த பிறகே அவனை அந்தச் செயலில் ஈடுபடுத்த வேண்டும். வினைக்குரிமை நாடிய பின்றே அவனை அதற்குரிய நாகச் செயல் முயுவ விளக்க உரை. ஒருவன் ஒரு தொழிலைச் செய்வதற்கு உரியவனாக இருப்பதை ஆராய்ந்த பிறகு அவனை தத்தொழிலுக்கு உரியவனாகும்படி செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவனை ஒரு பதவிக்கு உரியவனாக நியமித்த பிறகு அப்பதவிக்கு உரிய செயல்களை அவனே செய்யுமாறு விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு ஏற்றவனா என்பதை ஆராய்ந்து அறிந்த பிறகே அவனை அந்தச் செயலில் ஈடுபடுத்த வேண்டும். வினைக்குரிமை நாடிய பின்றே அவனை அதற்குரிய நாகச் செயல் முயுவ விளக்க உரை. ஒருவன் ஒரு தொழிலைச் செய்வதற்கு உரியவனாக இருப்பதை ஆராய்ந்த பிறகு அவனை தத்தொழிலுக்கு உரியவனாகும்படி செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவனை ஒரு பதவிக்கு உரியவனாக நியமித்த பிறகு அப்பதவிக்கு உரிய செயல்களை அவனே செய்யுமாறு விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு ஏற்றவனா என்பதை ஆராய்ந்து அறிந்த பிறகே அவனை அந்தச் செயலில் ஈடுபடுத்த வேண்டும். வினைக்குரிமை நாடிய பின்றே அவனை அதற்குரிய நாகச் செயல் முயுவ விளக்க உரை. ஒருவன் ஒரு தொழிலைச் செய்வதற்கு உரியவனாக இருப்பதை ஆராய்ந்த பிறகு அவனை தத்தொழிலுக்கு உரியவனாகும்படி செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவனை ஒரு பதவிக்கு உரியவனாக நியமித்த பிறகு அப்பதவிக்கு உரிய செயல்களை அவனே செய்யுமாறு விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு ஏற்றவனா என்பதை ஆராய்ந்து அறிந்த பிறகே அவனை அந்தச் செயலில் ஈடுபடுத்த வேண்டும். வினைக்குரிமை நாடிய பின்றே அவனை அதற்குரிய நாகச் செயல் முயுவ விளக்க உரை. ஒருவன் ஒரு தொழிலைச் செய்வதற்கு உரியவனாக இருப்பதை ஆராய்ந்த பிறகு அவனை தத்தொழிலுக்கு உரியவனாகும்படி செய்ய வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒருவனை ஒரு பதவிக்கு உரியவனாக நியமித்த பிறகு அப்பதவிக்கு உரிய செயல்களை அவனே செய்யுமாறு விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு ஏற்றவனா என்பதை ஆராய்ந்து அறிந்த பிறகே அவனை அந்தச் செயலில் ஈடுபடுத்த வேண்டும்.